தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கழுகு இருக்கு இல்லையா, இந்த கழுகு உயர்ந்த இடங்கள்ல தான் தன்னுடைய கூட்டை கட்டுவான். மிகப்பெரிய மலைகளின் சிகரங்களில, அதனுடைய கொடுமுடிகளில, உயரமான இடங்கள்ல. ஏன்னா தன்னுடைய முட்டைகளை பாம்புகள் வந்து சாப்பிட்டு விடாதபடி. ஏன்னா மலைகள்ல வேற பெரிய மிருகங்கள் ஒன்றும் போகாது, பாம்புகள் தான் அங்க போய் அதனுடைய கழுகினுடைய முட்டைகளை சாப்பிடும். அப்படி வேற எந்த மிருக ஜீவன்களும் தன்னுடைய குஞ்சுகளை சேதப்படுத்திடாதபடி ஒரு கூட்டை அது உயர்ந்த இடத்துல கட்டுமா. அப்படி கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து, பிறகு உலகத்தின் இந்த பூமியின் உயரமான இடங்கள்ல பறந்து அலைந்து திரிந்து 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 அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து 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 எடுத்துட்டு வந்து அந்த கழுகுக்கு வாயில ஊட்டி விடும். பிரைஸ் காட், அல்லேலூயா. நல்ல கழுகு இல்ல அது, வாயில ஊட்டி ஊட்டி வளர்க்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இது வாய் நிறையிற வரைக்கும் அப்படி கொடுக்குது. தொண்டையில போய் நிறைஞ்சி அப்படி நிக்கணும், அது வரைக்கும் அது கொடுக்குது. சோத்திரம், அல்லேலூயா. நல்ல கழுகு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த கழுகு நல்லா சாப்பிடுது. கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்கு சின்னதா ரெக்க முளைக்குது. அந்த ரெக்க முளைச்ச உடனே இந்த கழுகு பாக்குது, என்ன பண்ணுதுன்னா அந்த தான் கட்டின அந்த கூட்டை தானே கலைக்கிறது. கலைக்கும் போது இந்த கழுகு குஞ்சுகள் அலைமோதுகிற ஏதோ ஒண்ணு கத்துது. நான் கீன்னு சொல்றேன், நீங்க உடனே கழுகு கீன்னு கத்துமான்னு நினைச்சுக்காதீங்க. நம்மால் யோசிப்பான் அப்படி. அது ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குது. ஏன்னா அதுக்கு இவ்வளவு நாள் ரொம்ப பாதுகாப்பா இருந்தோம், இவ்வளவு நாள் ரொம்ப பத்திரமா இருந்தோமா, இப்ப அந்த பாதுகாப்பு உணர்வு அற்று போகிறது. ஐயோ நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, நமக்கு ஏதாவது தீங்குகள் வந்துருமோ, வேற ஏதாவது விலங்குகள் நம்மளை சேதப்படுத்திருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு உள்ள வந்துருது. இப்ப இந்த கழுகுகள் என்ன பண்ணுதுன்னா, இந்த குஞ்சுகளை தன்னுடைய இறகுகளால அப்படி தள்ளுது. கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா எப்படி இருக்கு, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த குஞ்சுகளை அப்படி தள்ளுது, அப்படி தள்ளுது. மலைகள்ல இருந்து அது அப்படியே அப்படியே இப்படி 2 ஸ்டெப் அப்படியே சரிஞ்சு போய் அப்படியே நிக்குது. அப்படியே மறுபடியும் அது சிறகுகளை தள்ளுது, அப்படியே மறுபடியும் சரிஞ்சு போய் அப்படியே நிக்குது. சோத்திரம், அல்லேலூயா. அப்படியே தள்ளுது. கவனிங்க, இந்த கழுகு குஞ்சுகள் அப்படியே பயந்து பயந்து போகுது. அப்படியே மறுபடியும் அம்மா கிட்ட வருது, அம்மா கழுகு அப்படியே தள்ளுது, அப்படியே மறுபடியும் வருது, அம்மா கழுகு தள்ளுது. தள்ளி தள்ளி எங்க கொண்டு போகுதுன்னா இந்த மலையின் மேலிருந்து கீழே விடும்படி தள்ளுது. ஐயோ, அப்படியே கழுகு அந்த குஞ்சு பேலன்ஸ் இல்லாம சரிஞ்சு விடும்போது அம்மா அப்படின்னு விழும்போது அந்த தாய் கழுகு வந்து மறுபடியும் தன்னுடைய செட்டைகள்னால அதை எடுத்துக்கொள்ளுகிறது. மறுபடியும் மேல போய் வச்சுட்டு, அம்மா தேங்க்யூ மம்மி, நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டீங்க, விழுந்து போய் மண்டை செதறி செத்து போயிருப்பேம்மா அப்படின்னு சொல்ற நேரத்துல மறுபடியும் இந்த தாய் கழுகு என்ன தெரியுமா பண்ணுது, மறுபடியும் தள்ளுது. அம்மா எதுக்கு மறுபடியும் தள்ளுறீங்க? மறுபடியும் தள்ளுது. ஏம்மா தள்ளுறீங்க? பயமா இருக்கு. மறுபடியும் தள்ளுது. ஏம்மா தள்ளுறீங்க? பயமா இருக்கு. மறுபடியும் தள்ளிருச்சு. ஐயோ மம்மி காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்து கழுகு தன்னுடைய சட்டைகளை எடுத்துக்கொள்ளுது. இப்படி பயிற்சி கொடுத்து அந்த கோழி குஞ்சு அந்த கழுகு குஞ்சு சிறகுகளை அடைச்சு அது பறக்கணும். நான் பறக்கணும், உன் கூட எல்லா நாளும் நான் இருக்க முடியாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, உனக்கு விரோதமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான், இவங்க மத்தியில நீ வாழ பழகணும். என்னையே நீ சார்ந்து இருக்க கூடாது, நீ உன் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு தைரியம் வரணும். எல்லா பிரச்சனைகளையும் தனியா ஃபேஸ் பண்றதுக்கு நீ துணிச்சல் உள்ளவனா மாறணும் அப்படின்ற பயிற்சியை கழுகு தன் குஞ்சுக்கு கொடுத்துட்டு போகுதுன்னா
நீங்களும் நானும் உங்க பிள்ளைகளுக்கு என்னையா செய்யறோம்? என்ன செய்யறோம்? 25 வயசு வரைக்கும் ஊட்டுறோம். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. சில அம்மாமார் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா நீங்க? என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, பாவி, இவ வந்துதான் மாத்திட்டா. நான் சொல்றேன், ஒன்னும் தெரியாத உன் பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண? நீ முதல்ல ஒன்னும் தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத. புரியுதா? அவனுக்கு எல்லாம் தெரிய வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணு. இல்ல தெரியப்படுத்தினா பாரு மருமகம், அவளுக்கு ஒரு தலைவை. அல்லேலூயா. அவதான் கண்ணை திறந்தவ, கண்ணை திறந்த சாமி அவ. சோத்திரம். எல்லா உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறப்பா. நீ சொல்லி கொடுக்காததெல்லாம் அவன் சொல்லி கொடுத்துட்டால. ஆமாவா இல்லையா? இந்த மருமகள் மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுவாங்க, இந்த மாமியார்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துல வாழ பழக்கி கொடுங்கள். கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு, கவனிங்க, கொஞ்ச காலம் வாயில கொடுக்கும், அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணும்? கோழி, அதை நீங்க பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி சீஸ், அப்படி அது காலில் அது சீசி காட்டும். இப்படிதான் எடுக்கணும் இறைய, இப்படிதான் எடுக்கணும். அங்கப்பா அந்த பூச்சி பாரு, அப்படி அப்படி சொல்லி கொடுக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் வாழணும். அப்படி பழக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தி துரத்திடும். நீ போய் பழச்சிக்க, உனக்கு ஆகாரத்தை நீ தேடிக்க அப்படின்னு சொல்லிடும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த கால கொடுமையெல்லாம் பார்க்க முடியும். இவனுக்கு 25 வயசானாலும் அம்மா சோறு ஊட்டிக்கிட்டே இருப்பா. 30 வயசானாலும் இவன் வேலைக்கு போக மாட்டான். பார்த்திருக்கீங்களா? 35 வயசு ஆம்பளைக்கு கூட ஒழுங்கான வேலை இல்லாம இருக்கிற ஒரே சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயமா தான் இருக்கும். இவனுங்களை கெடுத்தது பாசம் என்கிற பேர்ல நாம கொடுத்த செல்லம். இவனுக்கு சொந்த காலில் நிக்க தெரியாது, ஒழுங்கா வேலைக்கு போக தெரியாது, சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி வளர்த்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்கள் தாய் குலங்கள். வாழ்க வளர்க. அவ்வளவு செல்லம். என் பிள்ளைக்கு என்ன தெரியும்? உதைச்சி தெருத்து அவனை எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமா, எட்டி இடுப்பு மேலேயே உதைச்சு அனுப்ப அவனை. ஓடு, உன் வாழ்க்கையை பார், பெரிய வாழ்க்கை இருக்கு. நாங்க ஒரு 25 வருஷம் வளர்த்துட்டோம். ஆண்டவர் கிருபையில இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. அதுக்கப்புறம் உனக்கான வாழ்க்கை நீ வாழணும். இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நீ சந்திக்க வேண்டியது இருக்கு. துணிச்சல் உள்ளவனாய், தைரியம் உள்ளவனாய் வளர்வதற்கு ஓடுன்னு துரத்தி அடிக்க வேண்டாமா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பலத்த அடைக்கலம் இங்க. அது எவ்வளவு நாள்னா, கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இப்படித்தான் கூட்டுல வச்சு உங்களை பாதுகாப்பார். கூட்டுல வச்சு அவர் சிறகின் நிழல்ல பாதுகாப்பார். அவர் மறைச்சு வச்சுப்பார், எதுவுமே அணுகாது. ஒரு காலம் வரைக்கும் உங்களை அப்படி சிறகின் நிழல்லையே வச்சுப்பார். ஆனா அந்த வசனம் வாசிச்சீங்கல்ல, அங்க என்ன சொல்லுது? நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எப்படி அந்த வசனம் முடியுது பாருங்களேன். அப்ப சில ஆட்களுக்கு ஆண்டவருடைய சிறகின் நிழல்ல வருவதற்கு தெரியல. சில கோழி குஞ்சுகள் அப்படிதான். இந்த கோழி திறத்தும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? திறத்தும் போது அது என்ன பண்ணுனா, அம்மாவோட சட்டைகள் நிழல்ல ஓடி வரணும்னு அதுக்கு தெரியல. மறுபடியும் வேற எங்கேயாவது ஓடும். ஒரு சம்பவம் ஒண்ணு, அந்த சம்பவத்தை நான் கேட்டேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் காட்டு வழியாக அவர் போற வழி கொஞ்சம் மலைப்பாதை, காடுகள் இருந்திருக்கு. அந்த வழியா வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மான் ஒன்று துள்ளி வருது. அதை தொடர்ந்து ஒரு புலி ஒன்று துரத்திட்டு வந்து அந்த மானை லாக் பண்ணிருச்சு. அதனோட கழுத்து எங்கேயோ பிடிச்சிட்டு இருக்குது. அப்ப இவர் அந்த வேகத்துல போன உடனே அந்த விலங்குகளை பார்த்த உடனே இவர் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கிறாரு. வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு இது தெரியுது, அந்த மான் தப்பிக்க முயற்சிக்குது, புலி அதை லாக் பண்ணுது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லாரியில ஹார்ன் அடிக்கிறார். பயங்கரமா சத்தமா ஹார்ன் அடிச்சு லைட்டை டிம் டிப்பு போட்டு காட்டுறாரு. அந்த வெளிச்சத்தையும் அந்த சத்தத்தையும் கேட்ட உடனே இந்த புலி அந்த மானை விட்டுட்டு கொஞ்சம் டக்குன்னு புதருக்குள்ள போகுது. இவரு அந்த லாரி டிரைவர் போயிடுச்சு. இவர் மனசுக்குள்ள சொல்றார், ஓடிடு, நீ ஓடிடு இந்த பக்கம். ஏன்னா இறங்குறதுக்கு அவருக்கு முடியல, அவருக்கு பயம், வேற ஏதாவது விலங்குகள் வந்து தாக்கிற போதுன்னு.
அதனால இப்படி ஓடிடுன்னா இந்த மானு அப்படி சுதாரிச்சு எழுந்து நின்னு ஓடி இருக்கணும்ல, மறுபடியும் புதருக்குள்ள அந்த புலி போன வழியே போகுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க அந்த மானுடைய அது மரிக்கிற சத்தம், அந்த அந்த அழுகுரல் அப்படியே அது மரிக்குது. அதை கடந்து, ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு தப்பு வைக்கிறதுக்கு, அது தப்பு வைக்காம மறுபடியும் ஓடிடுச்சு. ஏன்னா கவனிங்க, தேவன் நமக்கு ஒரு முறை சட்டையை விரிக்கிறார், வந்துருப்பா, என் நிழல்ல வந்துரு, என் அடைக்கலத்துல வந்துரு, என் பாதுகாப்புல வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றார். நமக்கு அங்க வரவே மனசு இல்லைன்னா இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நாம ஆபத்துல சிக்கி அப்புறம் வருத்தப்பட வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்க அவர் சட்டைகளுக்குள்ளேயே வரலையப்பா. அவர் சட்டைகளுக்குள்ள வர்றதுக்கு நமக்கு ஏதோ ரொம்ப ஆபத்தான இடம் நினைக்கிறோம், இல்ல அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோம். ஒரு கஷ்டமும் இல்ல, தேவனுடைய சமூகத்துல சரண்டர் ஆகு. அல்லேலூயா. நீங்க தான் தஞ்சம் ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு ஆதரவு இல்லைன்னு அடைக்கலம் புகிறதுக்கு உனக்கு வேற என்ன கஷ்டம்? அவருடைய சட்டைகள் நல்ல ஆதரவு, கர்த்தர் தான் உனக்கு ஆதரவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? அவர் கடந்து வந்து அதை எப்படி போட்டிருக்கு? தப்ப பண்ணுவாரா? ரெண்டாவது படிங்க பார்க்கலாம். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, தப்ப பண்ணுவார். நம்பர் 1, அவர் பாதுகாப்பார், அவர் ஆதரவா இருக்கிறார். ரெண்டாவது, அவர் உங்களை தப்பு வைக்கிறார். எப்படி? கவனிங்க, சில நேரங்கள்ல நம்மளை எங்கெல்லாம் கண்ணிகள் சூழ்ந்து இருக்குதுன்னு தெரியாது நம்முடைய, அதனால்தான் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, இந்த தப்பு வித்தல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா கண்ணிகள் நமக்கு எங்க இருக்குதுன்னே தெரியாது. கண்ணினா தெரியல, எந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு அறிவாளிகள் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. எங்க பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சாதான் நமக்கு உஷாரா இருப்போமே. நமக்கு பிரச்சனை தெரியாதனால தானே போய் மாட்டிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூதான மனுஷர்கள், தந்திரமான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வலை விரித்து நம்மளை ஏதாவது வஞ்சகத்துல மாட்டி வைக்கணும்னு மனுஷங்க நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு மத்தியிலிருந்து கர்த்தர் வந்து நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அருமையானவர்களே? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி தப்பு வைப்பார். ஆண்டவர் தானியேலை அப்படிதான் தப்பு வச்சார். அவனுக்கு விரோதமாக மனிதர்கள் எரிச்சல் கொண்டிருந்தார்கள். அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தார்கள், அவனுடைய பதவி உயர்வை பார்த்தாங்க. அவன் நாளுக்கு நாள் மேன்மை அடைகிறதையும் ராஜாவினுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவனை ஒண்ணுமே செஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன யோசிக்கிறாங்க? தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கோரேசனுடைய நாட்கள்லேயும் நேபுகாத்நேச்சாருடைய நாட்கள்லையும் தரியுனுடைய நாட்கள்லையும் யார் வந்தாலும் அவனுடைய காரியம் என்னவா இருக்குன்னா ஜெயமா இருக்கிறது. யார் வந்தாலும் இவன் வெற்றி உள்ள மனுஷனா இருக்கிறானே, எந்த காலம் வந்தாலும் இவனை வீழ்த்தவே முடியலையே, இவனை எப்படி வீழ்த்துறதுன்னு சொல்லி சில நேரங்கள்ல பொறாமை கொண்ட நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றிலும் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அப்படி சில நல்ல மனுஷங்க இருப்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, நம்ம வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு ஏதோ வயிறு எரியும், நம்ம மேல இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஒரு தேசத்துல இருந்து அடிமையா வந்தவன் இங்க நம்மள ஆள்றதா, அவன் எங்கேயோ இருந்து வந்தவன், நம்ம ஊர்ல சொன்னா வந்தேரி, வந்தேரி நம்மை ஆளுவதா, அடிமையானவன் நம்மை ஆளுவதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இவனை எப்படியாவது காலி பண்ணணும், இவனை எப்படியாவது போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக சதி திட்டங்களை ஆலோசனை பண்ணி. நல்லா கவனிங்க, தானியேலு இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கல, ஆனா இவனுங்களுக்கு யோசனை எல்லாம் யாரை பத்தி தான்? அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம யாரை பத்தியும் நினைக்கிறது இல்லை, ஆனா சிலருக்கு நினைப்பெல்லாம் நம்மளை பத்தி தான், பேச்செல்லாம் நம்மளை பத்தி தான். அவன் பேசுறதும் அவன் சிந்திக்கிறதும் எல்லாம் நம்மளை பத்தியே செய்வான். நீங்க கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அவன் பேசி யோசிச்சு இப்ப இவனை காலி பண்ணணும், தானியேலை காலி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி. தானியேல் உங்களை மாதிரியே ஜெப வீரன் பாருங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அவன் வேற லெவலுக்கு ஜெபம், எல்லாம் உங்களை மாதிரி தான். ஃபயரானால் அவன் ஜெபிக்கிறத நிறுத்தவே மாட்டானே. ஆமா, அவன் ஒரு டைமுக்கு ஜபம்னு சொன்னா சாப்பிடலாம் மாட்டான். அந்த டைம்ல ஜபம் தான் அவனுக்கு உயிர் மூச்சு. உங்களை மாதிரியே அவன். அல்லேலூயா. அவன் டெய்லி ஜெபிக்கிறவன் உங்களை மாதிரியே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே?
ஆமா, சிலர்லாம் எப்படி இருப்பான்னா ஜபம்னா என்னன்னே தெரியாத ஆள்லாம் இருக்கிறான், அது வேற மாதிரி. ஆனா உங்களை மாதிரி தானியேல் ஃபயரான ஆளு, டெய்லி ஜெபிப்பாருங்க, டெய்லி ஜெபிப்பாரு. அந்த டைம்னு சொல்லிட்டா அவருக்கு சிஎம் மீட்டிங், சிஎம்மோட மீட்டிங் இருந்தாலும் சரி, பிஎம்மோட மீட்டிங்கா இருந்தாலும் சரி கேன்சல் பண்ணிடுவாரு. ஏன்னா இந்த டைம் என்னுடைய ஜெப நேரம், இது என்னுடைய தேவனுக்கான நேரம், இந்த நேரத்துல நான் எந்த மீட்டிங்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் டைமுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் உங்களை மாதிரியே. அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அப்படி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை காலி பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தேசத்துல ஒரு ஜீவம் ஒண்ணு போடுறாங்க, ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாங்க. என்ன சட்டம்னா, இந்த ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஊர்ல ராஜாவை தான் வணங்கணும், ராஜாவை தவிர வேற யாரையுமே வணங்க கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி அந்த ஆளுகையின் கீழே இருந்த 127 நாட்டுக்கும் அந்த லெட்டர் அனுப்பிட்டாங்க. அது போயிடுச்சு. போன உடனே தானியேலுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவர் தானே அங்க சுப்பீரியர் ஆபீசரா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு தெரிய வருது. அப்ப அவருக்கு தெரிய வந்த உடனே ஜீவோவை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, சோப்பா சட்ட திட்டங்கள் கடுமையாக இருக்கிறது, நாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும், ஆகவே ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு தானே? கிடையாது, அவர் உங்களை மாதிரியே என்ன சட்டம் போட்டாலும் சரி நான் ஜெபிக்கிறத நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு தடுத்தாலும் தானியேலுடைய ஜெபத்தை நிறுத்தவே முடியல. அல்லேலூயா, அப்படிதானே? இப்ப உங்களுடைய ஜெபத்தெல்லாம் நிறுத்தவே முடியாது தானே? நீங்க நான் ஸ்டாப் பிரேயர் வாரியர்ஸ் தானே? காலையில இருந்து இரவு, காலை மதியம் மாலை 3 வேளையும் ஜெபிக்கிற ஆட்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறோம். சிலர்லாம் ஒரு வேளையாவது பின்னி பரல் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஜெபிக்கிற ஆளுங்க நீங்க. அல்லேலூயா. மொபைல் போனை கையில புடிச்சவனு வைங்க, அடடட மொபைல்ல ஜெபிக்கிறான், நம்மால போன்ல புடிச்சுன்னு ஜெபிக்கிறான் பாரு, ஜபம், ஒரே ஜபம் அவனுக்கு. என்ன சொல்றதோ தெரியல. வாட்ஸ்அப்ல 1 மணி நேரம் செலவு பண்றிய, ஆண்டவர் சமூகத்துல 1/2 மணி நேரம் உன்னால முழங்கால் படியிட முடிஞ்சுதாயா? பேஸ்புக்கை பார்த்து சுத்துறிய, எவனோ போடுற வீடியோவை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறிய, 1/2 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடிஞ்சுதா உன்னால? வெக்கமா இல்லையா ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்னு கேட்கறதுக்கு? இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இன்னும் என்னென்ன கர்மம் இருக்கா எல்லா கர்மத்திலையும் போய் நேரத்தை செலவழிக்கிறிய தவிர தேவ சமூகத்துல உன் இருதயத்தை ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஊத்தணும்னு தோணுச்சா உனக்கு? போனை எடுத்து காதல வச்சா போதும். சிலரு கடாயில என்ன வச்சான்னு மறந்துட்டா, கடாயில வச்ச கேசரி தீயறது கூட தெரியல, காதல வச்ச போன்ல கதாலக்கரா பேசுறா, ஐயோ அப்பா மணி கணக்கில் பேசுறா, யாருக்கிட்ட தான் பேசுவாள தெரியலமா, சொல்லுங்க அக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு போயினே இருக்குது பார். எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதுவும் நீட்டா போகுது. இப்ப வந்துடும் பார்த்தா வரவே மாட்டேங்குது. அவ்வளோ நேரம் பேச்சு, ஆனா ஜெபம் பண்ண சொல்ல சுருக்கமான ஜெபத்திற்கு தேவன் பெருக்கமான பதிலளிப்பார். ஆகவே எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் சுருக்கமாக இருக்கும். ஸ்தோத்திரம் அப்படின்னு எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜெபிக்கணும் பிரதர் அப்படின்றான். என்னவோ எப்படியோ ஜெபத்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆயுதமாக நீங்க கொள்ளுங்க. தயவு செய்து உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களுக்கு அது ஒரு காரணமா அமையும். பல தடைகளை உடைக்கிற மிகப்பெரிய ஆயுதம் உங்க ஜெபம்ன்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுங்க. எங்கெங்கயோ வெட்டியா உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பேசுறோமே, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க நேரம் செலவு பண்ணுங்க. சகோதரிகள்லாம் டிவியில என்னென்னவோ பாக்குறியம்மா, என்னென்னத்தையோ பாக்குறிய. உன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆபத்துகள்ல இருந்து நீ தப்புவிக்கப்படணும்னா இந்த ஜெபம் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த தானியேல் பெரிய சட்டம் போட்டாங்க, இவர் ஜெபம் பண்றாரு. கவனிங்க, ஜெபம் பண்ண உடனே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இவர் ராஜாவோட சட்டத்தை மீறிட்டார்னு சொல்லி. அந்த ராஜா சொல்றான், இந்த சட்டம் ராஜாவுக்கு தெரியல, இந்த சட்டம் இவனுக்கு விரோதமாக பின்னப்பட்ட சதி வலைன்னு தெரியல, இந்த கண்ணியில தானியேல் மாட்டிப்பார்னு தெரியல. அந்த ராஜா சொல்றான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க
வல்லவராய் இருந்தாரா. அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், அவர் உன்னை தப்புவிப்பார்னு. நல்லா கவனிங்க, சிங்கக்கேபியில போட்டா இவன் சொல்றான், கர்த்தர் உன்னை தப்புவிப்பார்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியப்பா, அந்த கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நான் இந்த சின்ன பசங்களோட அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது தானியேல் கதையை பார்க்கும்போது, தானியேல் கதையை பார்த்தா அதுல அந்த கார்ட்டூன் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னா, பிக்சர் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னா, தானியேல் ஜெபம் பண்ற மாதிரி சிங்கம் ஒரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை வரைஞ்சிருப்பாங்க. தானியேல் முட்டி போட்டு ஜெபம் பண்ற மாதிரியும் சிங்கம் வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் நான் எப்பவுமே அந்த கார்ட்டூனை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நான் அந்த கார்ட்டூனிஸ்டா இருந்தா நான் அதை எப்படி வரைவேன் அப்படின்னா, சிங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தானியேல் தூங்குற மாதிரியும் வரைஞ்சிருப்பேன். ஏன்னா ஜெபிக்கிற நேரத்துல ஒழுங்கா ஜெபிச்சுட்டா மற்ற நேரத்துல நிம்மதியா தூக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்துக்கள் அருகில இருந்தாலும் படுத்தா நிம்மதியா தூக்கம் வரையா. தானியேல் சிங்கக்கேபியில ஜெபிச்சிருக்க மாட்டாரு, தானியேல் சிங்கக்கேபியில தூங்கி இருப்பார். இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பிரச்சனை நேரத்துல ஜெபிக்கிறவன் இல்ல தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது அவனுடைய ரத்தத்தோட ஊறி போயிருந்தது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால ஜெபம் என்பது அவனை விட்டு பிரிக்க முடியாத ஒரு பழக்கமாய் மாறி போயிருந்தது. அதனால பிரச்சனை வந்தவனே ஜெபிக்கிறவன் இல்ல. பிரச்சனை எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரியும். சிங்கக்கேபியை பார்த்துட்டு, சிங்கக்கேபிக்குள்ள போன உடனே சிங்கத்தை பார்த்துட்டு, என்ன உனக்கு தூக்கம் வரலையா மேன்? இல்லை, உன்னை சாப்பிட்றதுக்கு தான் என்ன விட்டுருக்காங்க. சரி, முடிஞ்சா சாப்பிடு, நான் படுக்கிறேன், குட் நைட், பாய் அப்படின்னு சொன்னேன். எப்படி ஒண்ணு சாப்பிடுறேன் பாரு, சரி நீ முடிஞ்சா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு தூங்கிட்டாரு டேனியேல். அல்லேலூயா. ஆமா, நான் தூங்கி இருப்பாருன்னு சொல்றேன், விசுவாசிக்கிறேன். பிரச்சனைகள் உன்னை நெருங்க விடாதபடி உன்னை தப்பு வைக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமே. இவன் தூங்கிட்டான், ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன் தூங்காம இருந்து விடிய காலில ஓடி வந்து கத்துறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா? நம்மால இருந்தா சொல்லிருப்பான், படுபாவி பாவி எங்கடா இருக்க? அவன், ராஜாவே நீர் வாழ்க, நீ நல்ல மனுஷையா, என்ன நீ என்ன சிங்கக்கபியில போட்டதுனால தான் கர்த்தர் சிங்கங்களின் கைக்கு தப்பு வைக்கிறவர்னு இன்னைக்கு உலகத்துக்கே தெரிய போகுது. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய சிங்கத்துக்கும் கர்த்தர் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், வாயை பிளக்கிற சிங்கத்தை பார்த்து பயப்படாத, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்து பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருக்கிறார், அவர் உன்னை தப்பு வைப்பார். இந்த 31:5 படிச்சீங்கல்ல, அந்த 5க்கு முன்னாடி 4ல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் கூட எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்க படிங்களேன் அந்த 4வது வசனத்தை. ஏசாயா 31:4 பாருங்க. கர்த்தர் என்னுடனே சொன்னது, கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர். இருங்க, இப்ப சேனைகளின் கர்த்தர் வந்துட்டார். இங்க என்னன்னா, ஒரு சிங்கம் ஒரு மந்தைக்குள்ள போய் ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். ஆட்டை பிடிச்ச உடனே அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மேய்ப்பர்கள்லாம் வந்துட்டாங்க. பிடிப்பா சிங்கம் வந்துச்சு, பிடிப்பா அப்படின்னு சொல்லி சிங்கத்தை வளைச்சுக்கிறாங்க. சிங்கத்தை அப்படி மிரட்டுறாங்க, கொம்பு எடுத்து புஷ் புஷ் அதட்டுறாங்களாம். இப்ப இந்த சிங்கம் அந்த இறைய போட்டுட்டு ஓடுமா அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற சிங்கம் எல்லாம் போட்டுட்டு ஓடிடுது. இப்பெல்லாம் சிங்கத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. இப்ப சிங்கம்லாம் வீடியோல சில சிங்கம்லாம் காட்டுறாங்க, நாய் குலைச்சா கூட பயந்து போற சிங்கம்லாம் வீடியோல பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. ஒரு இடத்துல பூனை அப்படி கத்தாது, பூனை அப்படின்னு கத்துது. பூனை கத்துறதுக்கு சிங்கம் பயப்படுது. அந்த மாதிரி சிங்கம்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா பைபிள்ல சிங்கம்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, அதான் ஒரிஜினல் சிங்கம். அல்லேலூயா. அந்த சிங்கம் இதெல்லாம் அமளி எல்லாம் பண்றாங்களாம், சுத்தி விடு எல்லாரும் கத்துறாங்களாம். ஆனா அந்த சிங்கம் அந்த இறைய பிடிச்சிருச்சுல்ல, அது சொல்லுது, இது ஏன் இறை, விடவே மாட்டேன் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு ஓடுதான். எவனுடைய அமளி துமளிக்கெல்லாம் பயப்படல. அது போல சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
என்ன அர்த்தம்னா, உன்னை ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னா சுத்தி இருக்கிற சத்துருடைய கூக்குரலுக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார். இவன் என் குமாரன், இவன் என் குமாரத்தி, இவனை என் கையில இருந்து பறிக்கவே முடியாது அப்படின்னு கர்த்தர் உன்னை காத்து தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, குறைக்கிறவெல்லாம் குறைச்சுக்கிட்டு இருக்கட்டும், கூக்குறலோட கூக்குடட்டும் சொல்லி ஆண்டவர் தன்னுடையதை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். இது நான் வேட்டையாடினது எனக்கான உணவு. சிங்கத்துக்கு அதான் மைண்ட்ல இருக்குது, இது எனக்கான உணவு, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை யார் கையிலையும் விட்டு கொடுத்துட மாட்டார், யார் கையிலையும் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ அவருடையவன், நீ அவருடையவள், நீ அவருக்கு சொந்தம். உன்னை வேற ஒருத்தர் கையில அவர் விடுறதுக்கு ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஆமென். உன்னை தப்ப பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அடிச்சா அவர் அடிப்பாரு தவிர அடுத்தவன் அடிக்கிறதுக்கு விட மாட்டாரு. எத்தனை பேருக்கு அதுல சந்தோஷம்? அல்லேலூயா. என்னை அடிச்சா அவர் அடிப்பாரே தவிர வேற யாரும் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அடிக்கணும்னு நினைச்சாலே அவனுக்கு அடி விழும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் கடந்து வந்து விடுவிப்பார் அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த கடந்து வந்து அப்படின்ற இந்த வார்த்தை ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்து வந்து. இந்த பாஸ் ஓவர் அப்படின்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஆண்டவருடைய பஸ்கா. பாஸ் ஓவர்னா என்னது? பஸ்கா. அது எங்க நடந்தது? யாத்திராகம புஸ்தகத்தின் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடந்து வந்தார். நல்லா ஞாபகம் வைங்க. அந்த வசனத்தை தயவு செய்து என்னோட கூட திரும்பி நீங்க வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு நாம் போவோமானால் படிங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய், அந்த இரத்தம் உங்களுக்கான அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். உங்களை கடந்து போவேன். இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுங்க. நான் கடந்து போவேன். அப்ப நான் கடந்து போகும் பொழுது ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு தீங்கும் வராது. எந்த வீட்டுல ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டுக்கு ஆபத்து வரும். அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீங்க நல்ல ஓரளவுக்கு இந்த செய்தி எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. நான் ஆகவே சுருக்கமா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து மீட்கப்படும் பொழுது ஆண்டவர் 9 வாதைகளை அனுப்பிட்டாரு. 10வது வாதையை அந்த தேசத்தின் மேல அனுப்ப போகிறார். அந்த 10வது வாதை என்னன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்ற ஒரு வாதையை ஆண்டவர் அங்க அனுப்ப போகிறார். அப்ப அவருடைய ஜனங்க கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க எல்லாரும் ரத்தத்தினாலதான் மீட்கப்படுவீங்க. உங்களோட வாழ்க்கையில தீங்கு வராம இருக்கணும்னா ரத்தத்தை நீங்க உங்களோட வீடுகள்ல பூசணும். எப்படி அதை பூசணும்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. 1 வயது உள்ளதும் பழுதற்றதுமான ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும். அத உங்களுடைய வீடுகள்ல நீங்க என்ன பண்ணணும்? அடிக்கணும். அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து நீங்க உங்களுடைய வீட்டினுடைய வாசல்ல பூசணும். அதனுடைய ரத்தத்தை பூசணும். அதனுடைய மாம்சத்தை, அதனுடைய கறிய நீங்க என்ன பண்ணணும்னா சுட்டு நீங்க நைட்டோட நைட்டா, நீங்க அன்னைக்கு கிளம்புற நைட்ல எல்லாரும் சாப்பிடணும். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஒரு ஆடை 4 பேர் எப்படிங்க சாப்பிட முடியும்? அப்படி 4 பேர் சாப்பிட முடியாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீ என்ன பண்ணு, கூட்டணி வச்சுக்க அப்படின்னு சொல்றார். உங்க வீட்டில் உள்ளவர்கள் ஒருத்தர் போதுமானவர்களா இல்லாத பட்சத்துல அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கூட இருக்கிறவங்கள பக்கத்துல இருக்கிறவங்கள சேர்த்துக்கிட்டு, அண்ணா ரமேஷ் அண்ணா, சுரேஷ் அண்ணா வாங்கண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பஸ்காவை ஆசரிக்கலாம், நம்ம 2 குடும்பத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆட்டை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீ என்ன பண்ணுனா, யாரோடலாம் ஐக்கியப்பட முடியுமோ ஐக்கியப்பட்டு நீ அந்த கறிய, அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை அன்னைக்கு நைட்ல என்ன பண்ணணுமா, புசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் அந்த நிலைக்கால்கள்ல பூசப்பட்டு அந்த மாம்சத்தை அவங்க என்ன பண்ணாங்க, புசிச்சாங்க. அதுதான் பஸ்கா. அதுதான் என்னது? பஸ்கா. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வெளிப்பாடு சொல்லியிருக்கேன். பஸ்கானா என்ன? பஸ்காவை ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? குஸ்காவை ஞாபகம் வச்சுக்கணும். குஸ்கானா என்ன? கறி இல்லாத சாப்பாடு. பஸ்கானா என்ன? கறியை மட்டும் சாப்பிடுறது. குஸ்கா கறியே இல்லாம சாப்பிடுறது, பஸ்கா கறியை மட்டும் சாப்பிடுறது. சோத்திரம். இவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். இல்லையா?
இப்படியாவது புரியாதான்றதுக்காக தான்ப்பா. சரி, அப்ப கறியை மட்டும் சாப்பிடுறது கவனிங்க. அந்த ராத்திரியில ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நான் கடந்து வர்றேன். அப்ப கர்த்தர் அங்கே கடந்து வர்றார். கர்த்தருடைய சங்கார தூதன் அங்கே கடந்து வர்றான். இவர் கடந்து வரும் பொழுது எந்த வீடுகள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகள்ல இருக்கிற ஒருத்தருக்குமே ஒரு தீங்குமே இல்லை. ஆண்டவர் அவர்களை விடுவித்து போயிடுறாரு. எந்த வீட்டுல ரத்தம் பூசப்படலையோ, எந்த வீட்டுல பஸ்கா ஆசரிக்கப்படலையோ அந்த வீடுகள்ல மரணங்கள் சம்பவிக்கிறது. அப்ப பஸ்கா ஆசரிப்புன்றது அவ்வளவு முக்கியமானது. இந்த நாள்ல நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீங்க ரத்தத்தினாலே விடுவிக்கப்படுகிறீர்கள், ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறீர்கள். ரத்தம் தான் என்ன பாதுகாக்குது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு நாம கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில பந்தியை அசட்டை பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய பந்தியில பங்கெடுக்காம போயிடாதீங்க. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சரியில்லை பிரதர், நான் பந்தியில பங்கெடுக்க கூடாது பிரதர் நினைக்கிறாங்க. நீ சரியில்லைன்னா உணர்ந்து கொள், மனம் திரும்பு, ஆண்டவரோடு ஒப்புரவாகு, மனுஷங்களோட ஒப்புரவாகு, உடனடியா செஞ்சு பந்தியில பங்கெடு. ஏன்னா ஆண்டவர் கடந்து வரும் பொழுது ரத்தம் பூசப்பட்ட உன்னுடைய வீட்டை பார்த்து தான் உன் மேல தீங்கு வராதபடி பாதுகாப்பார். ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை நீ ஆசரிக்கலனா அங்க ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய பந்தியை யாருமே அபாத்திரமா அதுல பானம் பண்ணிடாதபடி ஜாக்கிரதையா இருங்க. நான் அபாத்திரன்னு நீங்க உணர்வீங்கன்னா உடனடியா மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உடனடியா மனம் திரும்புறது தான். பிரைஸ் காட். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.